காய்ஸ் மை வித் ரியாட்ஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ் மை வித் ரியாட்ஸில் வந்துட்டு ஆடி 1க்கு எல்லாருமே செம்மையாக செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆடி 1 எல்லாருமே பிரம்மாண்டமாக கொண்டாடிருப்பீங்க. ஆடி 18 சிறப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வந்துட்டு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஸோ டுடே என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் ஆடி 1க்கு ஸ்பெஷலாக தேங்காய் சோளம் தான் பண்ணோம். ஒரு சொதப்பல் ஆயிடுச்சு. அது வந்து அரிசி உள்ளே போட்ட அரிசி வேகலை, ஒன்றும் வேகலை. அதுக்கு வந்து சொன்னாங்க தேங்காய் தண்ணியிலே அரிசியை நிறைய நேரம் ஊற வச்சுருந்துருக்கணுமா, அப்போ தான் வந்துட்டு வெந்திருக்குமா. 1/2 ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டு போட்டு தேங்காய் தண்ணியவும் தேங்காய்க்குள்ளேயே ஊற்றி அதை வந்துட்டு வேக வச்சுருக்கணுமா, அப்போ தான் வெந்திருக்கும். 1/2 மணி நேரத்துக்கு லேட்டாக ஊற்றி உடனே வேக வச்சா வேகலை. அதனால தான் வெறும் அரிசியாக இருந்துக்குது. ஸோ அப்படி பண்ணணுமான்றதை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் எப்படி செலிப்ரேஷன் பண்ணீங்க? மை வித் ரியாட்ஸை பற்றின அப்படியே எதனா வரும்னு நீங்கள் அவ்வளோவா எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நானுமே வந்துட்டு ஏதாவது எம்டி சார் மை வித் ரியாட்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்டை கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஏன்னா ஆடி 1ன்றது ஒரு ஸ்பெஷலான நாள். அதனால் மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் எதனா அப்டேட் சொல்லியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். தலைவர் வந்துட்டு எந்த விதமான தகவலுமே தெரிவிக்கலை. ஸோ மனசை யாரும் தளர விட வேண்டாம். கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு கூடிய சீக்கிரத்தில் நன்மை நடக்கும்னு நினைக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் மை வித் ரியாட்ஸ் மேலே இன்னுமே நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? ஆமான்னு சொல்லுங்கள் இருந்துச்சுன்னா. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து 2% தோணுது. எப்படின்னா ஒரு 2% வந்துட்டு 2 சைடான ஐடியாஸ் இருக்குது. ஒரு ஐடியா வந்து 50% இருந்தாலும் இருக்கலாம், 50% வந்து வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. 2 விதமான தாட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு எந்த விதமான தாட்ஸ் இருக்குன்றதை ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரியே உங்களுக்கு 2 மைண்ட் செட் இருக்கா, இல்லை வந்துட்டு வரும்னு கண்டிப்பாக நினைக்கிறீங்களான்றதை ஷேர் பண்ணிக்கோங்க. கைஸ் இப்படி தான் கைஸ் மை வித் ரியாட்ஸில் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் எதிர்பார்த்து ஏமாற்றத்தையே அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. லைஃப்பில் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து எடுத்த உடனே அக்செப்ட் பண்ணிவிட்டு வாழ முடியாது. போக போக தான் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு வாழ முடியும். ஃபஸ்ட்டு வந்து அதிர்ச்சியாக இருந்துச்சு. எம்டி சாராக நம்மளுக்கு வந்து ரிப்ளை பண்ணாமல் இருக்கார் அப்படின்னு அதிர்ச்சியாக இருந்துச்சு. போக போக நாட்டில் இப்படி தான் வந்து நம்பிக்கை இருக்கும், அது ஒரு சில டைம் உடஞ்சி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மனசை தேர்த்திக்கிட்டு போகிறதா இருக்குது. ஆனால் இது ஒரே ஒரு பேமெண்ட்டு கூட எடுக்கலை அப்படின்றது தர்ம சங்கடத்தின் உச்ச சங்கடம். ஆனால் வந்துட்டு எப்படின்னா நம்மளோட காசையாச்சும் அட்லீஸ்ட் எடுத்துருக்கலாம். 1,21,000 சில்லறையாக ஏதோ போட்டோம். அவ்வளோ காசையை போட்டு ஒரு பேமெண்ட் கூட எடுக்கலைன்னா எப்படி இருக்கும்? மனவலியாக தானே காய்ஸ் இருக்கும். அதே மனவலி தான் எனக்குள்ளேயுமே இருக்குது. ஆனால் நான் எந்த மனசில் வந்து கோல்டு ஜுவல்லரி கூட வந்து பேங்க்கில் வச்சுட்டு எந்த மனநிலையில் செஞ்சோன்னு நினச்சா எங்களை பார்த்தா கோவமாக வருது. என்னடா நம்ம மைண்ட் தாட்டோடு செஞ்சுருப்போம். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற பொருளை சேஃபாக வச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னு தான் நினைக்கணும். நாம் வந்துட்டு ஏன் தான் இப்படி நினச்சோமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணுது. அது நினச்சது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த செயலில் வந்துட்டு ஜென்மத்துக்கும் நீங்கள் செஞ்சிடாதீங்க. நான் வந்து செஞ்சுட்டேன் ஒரு டைம் வந்துட்டு அப்படி ஏதோ ஒரு இன்கம் வரும்னு நினப்பில் செஞ்சுட்டேன். நீங்கள் வந்துட்டு அந்த தப்பு செய்யாதீங்க கைஸ். கண்டிப்பாக வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல் தான். ஸோ அதே மாதிரியான மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாதீங்க கைஸ். லைஃப்பில் அடுத்தடுத்து வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணுன்னா உழைச்சி சம்பாதிச்சா தான் ஆக முடியுன்றதை நான் உணர்ந்துட்டேன். ஸோ கேப்சா போட்டு லைஃப்பில் ஏர்ன் பண்ணுறதுலாம் சும்மா ஒரு விஷயன்றது அப்புறம் தான் மைண்டுக்கு தோணுச்சு. நீங்களுமே வந்துட்டு மைண்டில் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேக்கு, சும்மா ஜஸ்ட்டு அது ஒரு பொழுதுபோக்குக்கு தான் அதெல்லாம் லாக்கின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே உணர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் டீமோட்டிவேட் பண்ணுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க. லைஃபோட ரியாலிட்டியான நிலமை இப்படி தான் போயிட்டுருக்கு. எது எப்படியோ நம்ம வந்துட்டு மற்றவங்களுக்கு தீங்கு நினைக்காம நம்ம வாழ்க்கையை உருப்படியாக வாழ்கிற வரைக்குமே நம்மளுக்கு நன்மை மட்டும்தான் நடக்கும். இப்போதைக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கலாம். போக போக எல்லாத்துக்குமே வந்துட்டு நேரம் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். கைஸ் நான் ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப ஆசையாக வளர்த்தேன் மாடு வந்துட்டு 1 வீக் 1 வீக் 2 வீக்காக வந்துட்டு ரொம்பவுமே வந்து ஃபீவரிஷாக இருக்குது. ஃபீவர் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி குடிக்காமல் போச்சு,
தட்டு சாப்பிடாமல் போச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, மாடு ப்ரெக்னென்ட் ஆக மாட்டுது நிறைய டைம் ஊசி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு டைம் மாடு வந்து அதுக்கப்புறம் மாடு ஒரு டைம் பருவத்துக்கு வந்துச்சு. அப்போ வந்துட்டு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, மாட்டோட டாக்டரை கூப்பிட்டோம். அவங்க வயிறு கழுவலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மருந்து வச்சு விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் மாடு ரொம்பவுமே மோசமான சுச்சுவேஷனுக்கு ஆளாயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் மாடு வந்து இன்னுமே சலுப்பாக ஆகி அது வந்து புல்லு தட்டு எதுவுமே சாப்பிடாம போயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்க? மாடு வந்துட்டு புல்லு தட்டு எதுவுமே சாப்பிடாம போகிறதுக்கு காரணம் என்ன? பசியின்மையா என்ன ஏதுன்றது சொல்லுங்கள். பசி வந்துட்டு அதுக்கு வருது கைஸ். ஆனாலுமே அதுக்கு ஆசை இருக்குது, தண்ணி குடிக்கணும் புல்லு சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குது. ஆனால் அது வந்து குடிக்க மாட்டேங்குது. அது வந்து ரொம்பவுமே கவலையாக இருக்குது. ரொம்ப சோகமாக இருக்குது. எப்படின்னா ஆக்டிவாகவே இல்லை. நார்மலாக இருந்தால் அது கலகலன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம ஃப்ரீயாகவே விட்டாலும் அந்த மாடு எங்கேயும் நகர்ந்து போக மாட்டேங்குது, ஒரே இடத்துல படுத்துட்ருக்கு. அது மாதிரி நிறையவே வந்துட்டு மாடு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறத பார்த்தா எனக்குமே ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஆகுது. ஸோ அடுத்தடுத்து வந்துட்டு லைஃப்பில் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்றத ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ். இப்படி தான் வந்துட்டு சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக போயிட்டுருக்கு. வாழ்க்கையில் எதுவுமே வந்துட்டு ஒரு பர்மனெண்ட்டான விஷயம் கிடையாது. ஸோ லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து வந்துட்டு நன்மை நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை ஷேர் பண்ணிக்கோங்க கைஸ். வாழ்க்கை ஒரு வட்டம்னுவாங்க, அது மாதிரி இதே வட்டத்துக்குள்ளே லூப் மோடில் சுற்றிட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாருமே வந்துட்டு. ஏரோப்ளேன் போகுது கைஸ். இங்கே ஒரு செடி வச்சுருக்குறாங்க. இந்த செடி பேர் என்னென்று சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு தெரியல. பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக கத்தாழை ஃப்ளேவரில் கத்தாழை செடி மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கவே ரொம்பவுமே அழகாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்காக இருக்குது கைஸ். மைவித்ரியாச்சை பற்றின தகவல் இப்போதைக்கு எதுவும் இல்லை. அடுத்தடுத்து வந்துட்டு தகவல் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். உங்களுக்கு வந்துட்டு மைவித்ரியாட்ஸ் பற்றிய தகவலும் சரி, உங்கள் கூட வந்துட்டு மனசு ரிலாக்ஸாக இருக்க, உங்களுடைய பெயின் ரிலீஃப்காக, மனசு வந்து ஒரு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது எப்போ பார்த்தாலும் ஒரு மோட்டிவேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா விஷயத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. எதை நினச்சி டிப்ரெஷன் ஆகாதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு லைஃப்பில் எல்லாத்துக்குமே நல்ல விஷயம் நடக்கும். நம்மளுக்கு இப்போ பேட் டைமாக இருக்குது, மைவித்ரியாஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த டைம் நம்மளுக்கு குட் டைமாக இருக்கும். அந்த நல்ல மொமெண்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அடுத்தடுத்து வந்துட்டு நன்மை நடக்கும். எல்லா டைமும் நம்மளோட சுச்சுவேஷன் இப்படியே போகிறதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மைவித்ரியாட்ஸ் பற்றி தகவலையும் எம்டி சார் எதனா இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, பாய் கைஸ்.